இன்றைக்கும் ஜிம்மு தான். ஸோ நம்ம ஸ்னோலாம் முடிஞ்சு போச்சு. எல்லோரும் கெட்டிங் பேக் டு நார்மல் லைஃப். ஜிம் லைஃப் இன்னும் டெய்லி கண்டினியூ ஆகும். இப்போ தான் என்னுடைய த்ரெட்மில்லாம் ஒரு 40 மினிட்ஸ் இன்க்ளைண்டாக நடந்து முடித்தேன். அடுத்து வெயிட்ஸ் பண்ண போகிறேன். அப்போது ஒரு தாட் எனக்கு தோணுச்சு. அதாவது இந்த ஹேர் கட்டு என் வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து லாங் ஹேர், லாங்னா மீடியம்ஸ் லென்த் ஹேர், ஒரு மாதிரி அன்டேம்டு மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாத கேர்லி மெஸ்ஸி ஹேராக தான் இருந்தேன். இப்போ ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் சின்ன வயசில் நான் 5th வரைக்கும் பாய் கட்டில் தான் இருந்தேன். எனக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு முடி சீவுறதுக்கோ இல்லை வந்து நிறைய நேரம் உட்காந்து தலை சீவி தலைவாரி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ப்ளஸ் முடி வந்து என்னுடைய ஷோல்டரில் கழப்பட்டால் எனக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் பயங்கரமாக வேர்த்து அரிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஸோ அதனாலேயே நான் வந்து பாய் கட் வேணும்னு ரொம்ப வருஷம் ஆசைப்பட்டு நல்லா இருக்குமா இருக்காதா இப்படி நிறைய வருஷம் யூஸ் பண்ணி அப்புறம் ஒன் ஃபைன் டே நான் வந்து ஹஸ்பண்டை சொன்னேன், நான் பண்ணணும் தானே, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போ பண்ணிக்கோ அப்படின்னாரு. நிஜமாவா? ஆமாம், உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணிக்கோ, இதில் என்ன இருக்கு அப்படின்னு. என் பையன் வந்து இல்லை அம்மா நீ பண்ணாத, எனக்கு உன்னுடைய லாங் ஹேர் தான் பிடிக்கும், உன் ஜடை தான் பிடிக்கும், எனக்கு ஆக்சுவலாக மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். ஸோ பாய் கட் பண்ணிவிட்டோம்னா மல்லிகைப்பூ வைக்க முடியாது அப்படின்ற தாட்டெல்லாம் இருந்தது. பட் ஒரு அந்த வார்த்தை சொன்ன அன்னைக்கே என்னை வந்து அவர் வந்து பார்லர் கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கே நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து இந்த கட்டில் தான் இருக்கேன். ரெடி ஆகிறதுக்கு எனக்கு நேரம் எடுக்கிறது இல்லை. ஐ டோன்ட் ஃபீல் ஆர் லுக் மெஸ்ஸி டர்ட்டி. என்னடா இப்படி அசிங்கமாக இருக்கோமே, கொண்டை போட்டு மாதிரி கலீச்சாக இருக்கோமே அப்படின்லாம் எனக்கு தோன்றதில்லை. எப்பயுமே ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு தாட், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு பேச்சிலையும் ஒரு நடையிலையும் ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே இந்த ஹேர் கட்னால். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு பாய் கட் பண்ணணும்னு ஆசை இருந்தும் பண்ணாமல் இருக்கீங்க? இல்லை வந்து எத்தனை பேர் வந்து பாய் கட்டை வந்து ஒரு கேவலமான விஷயம் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வந்து பாய் கட் வந்து பண்ணணும் ஆசையாக இருந்து ஆனால் வெளியில் சொல்லாமல் இருக்கீங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயம்